இப்போ விஜயோடைய மனைவி சங்கீதா செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் விவாகரத்துக்காக மனு தாக்கல் பண்ணிட்டாங்க. இந்த விசாரணைக்கு எப்போ வரும்? விசாரணையில் வந்து விஜய் வந்து நேரில் ஆஜராக வாய்ப்புகள் இருக்கா? குடும்ப நல வழக்குகளை பொறுத்த வரைக்கும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு சிறிது கால அவகாசம் கொடுப்பாங்க. அந்த சம்மனானது அழைப்பாணையானது திரு விஜய் அவர்களுக்கு சென்றடைந்த பிறகு அவர் அந்த அழைப்பாணையின் பேரில் நீதிமன்றத்திற்கு நேரிலோ அல்லது அவரது வழக்கறிஞர் மூலமாகவோ அல்லது வீடியோ கான்ஃபரன்ஸ் விசி என்று சொல்லக்கூடிய இணையதள வழியாகவோ அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகலாம். சென்னையில் நீலாங்கரில் இருக்கக்கூடிய விஜயுடைய மனைவி விஜய் என்ற போது செங்கல்பட்டு நீதிமன்றத்துக்கு வந்திருக்காங்க. இங்கே தான் வரணுமா? இந்த வழக்கு வந்து அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு. செங்கல்பட்டு மாவட்ட அமர்வு நீதிமன்றம் அப்படின்றதுனால செங்கல்பட்டு நீதிமன்றம் வந்து அதற்கு வரையறுக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து பொதுமக்களும் மாவட்ட நீதிமன்றத்தை தான் அணுகி அவர்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும். அதன்படியே திரு விஜய் அவர்களின் மனைவி சங்கீதா அவர்கள் தற்போது செங்கல்பட்டு மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கை பதிவு செய்துள்ளார். விஜய் கண்டிப்பாக இங்கே ஆஜராகலாமா இல்லை வாழலாமா இல்லை நீதிமன்றத்தை வந்து இங்கே செங்கல்பட்டு சென்னை உயர்நீதிமன்றம் மாற வாய்ப்பு இருக்கா? இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிவில் வழக்குன்றதுனால இப்போ ஜூரிஸ்டிக்ஷன் அதாவது வரையறும்புக்கு உள்ளே இருக்கிற இடத்துல தான் முதல்ல அதை தாக்கல் பண்ணணும். அதன் பிறகு டிரான்ஸ்ஃபர் ஓபி என்று சொல்லக்கூடிய மாற்றுதல் வழக்கு மாற்றுதல் மூலமாக சென்னைக்கு மாறுவதற்குமான வாய்ப்பு உள்ளது. ஸோ தேர்தலுக்கு தேதி அறிவிக்க இன்னும் சில நாட்கள் தான் இருக்கும்போது விஜய் சம்பந்தமாக முதல்ல தமிழக வெற்றி கழக ஒரு கட்சி தேர்தல் சந்திக்க போகுது, சட்டமன்ற தேர்தல். அப்படி இருக்கும்போது விஜயோடைய மனைவி வந்து விவாகரத்துன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு நோக்கி வந்தபோது இது கட்சி வந்து தேர்தல் நேரத்தில் எப்படி பார்க்கப்படுறாங்க? இப்போது தேர்தல் வந்து அனைத்து தமிழகத்தில் இருக்கிற கட்சிகளும் வந்து தனக்கான முயற்சிகளையும் தான் ஜெயிப்பதற்கான வெற்றி வாய்ப்புகளை தேடுவதற்குமான களப்பணியில் இறங்கியுள்ளார்கள். அதே போல் திரு விஜய் அவர்களும் தமிழக மக்களிடையே வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக தீவிரமாக முயற்சித்து வருகிறார். இந்நிலையில் அவரது மனைவியான சங்கீதா அவர்கள் செங்கல்பட்டு மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளார். இது சிவில் வழக்கு, குடும்ப வழக்கு என்பதால் இதனால் எதுவும் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பில்லை. இந்த தேதி 24ஆம் தேதி ஏப்ரல் மாதம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த இதில் வந்து விஜயோட மனைவி வந்து ஆஜராக இருக்கிறாங்களா? 24ஆம் தேதி வழக்கு விவாகரத்து வழக்கு பதிவு செய்துள்ளார். அதைத் தொடர்ந்து குடும்ப நல நீதிமன்றத்துக்கு வழக்கு மாற்றுதல் செய்யப்பட்டு அதன் பிறகுதான் திரு விஜய் அவர்களுக்கு அழைப்பாணை வழங்கப்படும். இல்லை, வழக்கு தொடர்ந்த விஜயோடைய மனைவி சங்கீதா ஏப்ரல் மாதம் வந்து விஜய் நேரில் ஆஜராகணும் சம்மன் கொடுத்துருக்காங்க. சம்மன் போய் விஜய்க்கு வந்து சேரணும். விஜயோடைய மனைவி முதல் விசாரணைக்கு நேரில் ஆஜராக வர வாய்ப்பு இருக்கா? அதாவது இப்போ சிவில் வழக்கை பொறுத்த வரைக்கும் அவரது வழக்கறிஞர் மூலியமாகவோ அவரோ ஒரு மனுவினை கடிதத்தினை அவரது கணவருக்கு அனுப்புவதற்கான சட்டம் உள்ளது. ஸோ அதன் வழியில் அவர்கள் அந்த மனுவை அனுப்பியிருக்கலாம். அதில் அவர் நேரடியாக அவரை பார்க்க வேண்டும், அவரிடம் இந்த பிரச்சனைகளை குறித்து பேச வேண்டும் என்ற அவசியம் ஏதும் இல்லை. விவாகரத்து வழக்கு என்பது நீதிமன்றம் முடிவு செய்யப்பட வேண்டியது. தற்போது அழைப்பாணை என்பது சார்பு செய்யப்பட்ட பிறகு அவர் நேரிலோ, நான் முன்பு சொன்னது போல நேரிலோ அல்லது வழக்கறிஞர் மூலமாகவோ ஆஜராகலாம். அதற்கு எந்த விதமான தடையூறுகளும் இல்லை. தற்போது செங்கல்பட்டு மாவட்ட அமர்வு நீதிமன்றம் வழக்கறிஞர் சங்கம் 1880 சிறப்பான முறையிலே நடந்து வருகிறது. இந்த 1880களிலிருந்து தற்போது வரை பல அரசியல் பிரமுகர்கள், சினிமா பிரபலங்கள் நம்ம டிஸ்ட்ரிக்ட் அதாவது மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் வழக்குகள் பதிவு செய்துள்ளார்கள். தற்போது அரசியல் சட்டமன்ற தேர்தலில் அனைத்து கட்சிகளும் ஈர்ப்புடனும் மிக உத்வேகத்துடனும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் நிலையில் தற்போது விஜய் அவர்கள் இந்த வழக்கு சம்பந்தமாக சில மன வருத்தத்தை மட்டும்தான் ஏற்படுத்துமே தவிர அரசியலுக்கான எந்த பாதிப்பும் இல்லை.